ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். பெருமாளின் இந்த ஒரு மந்திரம் போதும், தீராத கடன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் தெய்வமாக திகழக்கூடியவர் தான் பெருமாள். செல்வங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடிய மகாலட்சுமியை தன்னுடைய மார்பில் வைத்து கொண்டு இருப்பவராகத்தான் இவர் திகழ்கிறார். இவரை நாம் முழு மனதோடு தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோமானால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மந்திர வழிபாட்டை தேய்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது அமாவாசை அன்று ஆரம்பிக்க வேண்டும். அன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை, தாமரை பூ போன்றவற்றை வாங்கி கொடுத்து பெருமாளை 3 முறை வலம் வந்து, உங்களின் அருளால் இன்றிலிருந்து உங்களுடைய மந்திரத்தை நான் கூறப்போகிறேன். உங்களுடைய பரிபூர்ண அருள் எனக்கு கிடைக்க பெற்று என்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்குரிய செல்வ வளம் பெருக வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை பார்த்தவாறு பின்வரும் பெருமாள் கூறிய இந்த மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். அவ்வாறு நாம் கூறும் பொழுது கையில் துளசி இலைகளை வைத்து கொண்டு கூறுவது என்பது மிகவும் சிறப்பு. 108 முறை கூறி முடித்த பிறகு அந்த துளசி இலைகளை வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். அன்று முழுவதும் இந்த துளசி இலைகள் பெருமாளின் படத்திற்கு கீழேயே இருக்கட்டும். மறுநாள் குளித்து முடித்துவிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த துளசி இலைகளை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும். இப்படி தினமும் தொடர்ச்சியாக நாம் இந்த முறையில் துளசி இலையை வைத்து 108 முறை பெருமாளின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்ய வேண்டும். முதல் நாள் வைத்த துளசி இலையை மறுநாள் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாட்களில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவு தினமும் பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது சிறப்பை தரும். ஒருவேளை தினமும் பெருமாளின் ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை என்னும் பட்சத்தில் சனிக்கிழமை தோறும் மட்டுமாவது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்வது செல்வ வளத்தை அதிகரிக்கும். மந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி. மிகவும் எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை தொடர்ச்சியாக 48 நாட்கள் பெருமாளை நினைத்து கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளால் கடன் தீர்வதற்குரிய செல்வம் வளம் உண்டாகும். ஓம் நமோ நாராயணாய நமக. வாழ்க வளமுடன்.